செல்வம் சேர்க்கறத பத்தி நாம எல்லோரும் நம்பிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தப்புனா எப்படி இருக்கும்? உங்க வருமானமோ இல்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸோ கிடையாது. அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, பணத்தை பத்தின நம்ம பார்வையை மாத்த போற ஒரு ஆச்சரியமான உண்மைய இந்த பகுதியில பார்க்கலாம். பணத்தை சேமிக்க சொல்லி மக்களை உண்மையாவே நாம கன்வின்ஸ் பண்ணணுமா? கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. ஆனா உண்மை என்னன்னா, நம்மள பலருக்கு இதுக்கான பதில் ஆமாந்தான். ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா 3 வகை மக்கள் இருக்காங்க. எப்பவும் சேமிக்கிறவங்க, நம்மளால சேமிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க, அப்புறம் நமக்கு எதுக்கு சேமிப்புன்னு நினைக்கிறவங்க. இந்த பதிவு கடைசி 2 குரூப்புக்காக தான். நீங்க அதுல ஒருத்தரா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. நீங்க ஒருவேளை தப்பான விஷயத்துல கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க, ஆனா அதை சரி பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். சேமிப்பை பத்தின ஒரு பெரிய ரகசியம் ஏதோ ஃபைனான்ஸ் புக்ல இல்ல, ஆனா 1970ல நடந்த ஒரு எண்ணெய் நெருக்கடியில ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நாம எப்படி பணக்காரராகலாங்கிறதுக்கு வழிகாட்டுது. வாங்க அந்த ஆச்சரியமான கதை என்னன்னு பாப்போம். 1970களை கற்பனை பண்ணி பாருங்க. கார்கள்ல இருந்து ஃபேக்டரி வரைக்கும் எல்லாமே எண்ணெயில தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு உலகத்துல என்ன தீர்ந்து போயிடும்னு ஒரு பயம் பரவுது. இதுக்கு தீர்வே இல்லைன்னு எல்லாரும் நினைச்சாங்க. எதிர்காலமே இருண்டு போன மாதிரி ஒரு பீதியான சூழல். இந்த நெருக்கடியை சமாளிக்க 2 வழிதான் இருந்துச்சு. முதல் வழி பூமியை தோண்டி இன்னும் நிறைய எண்ணெய் கண்டுபிடிக்கிறது. ஆனா இது அதிர்ஷ்டம், டெக்னாலஜி, நில அமைப்புன்னு பல விஷயங்களை பொறுத்து இருந்துச்சு. அதாவது இது நம்ம கையிலேயே இல்ல. ஆனா 2வது வழி நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றலை இன்னும் திறமையா பயன்படுத்துறது. இது பாருங்க, முழுசா நம்ம கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இந்த செயல்திறனோட சக்தியை பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய செவி சபோன் எஸ்யூவி 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சின்ன ஃபோர்ட் டாரஸ் செடானை விட குறைவா தான் எரிபொருளை பயன்படுத்துது. நினைச்சு பார்க்க முடியுதா? டெக்னாலஜியும் புத்திசாலித்தனமான டிசைனும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு இதுக்கு மேல ஒரு உதாரணம் தேவையில்லை. இதோ பாருங்க, இதுதான் அதுக்கான ஆதாரம். இன்னைக்கு அமெரிக்கா 1950ல இருந்ததை விட ஒவ்வொரு டாலர் ஜிடிபிக்கும் 60% குறைவான ஆற்றலை தான் பயன்படுத்துது. இதிலிருந்து என்ன தெரியுது? உண்மையான தீர்வு அதிகமா என்ன கண்டுபிடிக்கிறதுல இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறத திறமையா பயன்படுத்துறதுல தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஐடியா தான் எல்லாத்தையுமே மாத்துச்சு. சரி, இந்த எண்ணெய் நெருக்கடி கதைக்கும் நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? நிறைய சம்பந்தம் இருக்கு. இந்த ஆற்றல் செயல்திறனை பத்தின பாடம் நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸுக்கும் அப்படியே பொருந்தும். உங்க பணத்தை பத்தின உங்க சிந்தனைய இது மொத்தமா மாத்த போகுது. இங்கதான் அந்த நேரடி ஒப்பீடு வருது. அதிக சம்பளம் வாங்குறது இல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் பாக்குறது, இதெல்லாம் என்ன தேடுற மாதிரி. நிச்சயம் இல்லாதது, நம்ம கண்ட்ரோல்ல பெருசா இல்லாதது. ஆனா உங்க சேமிப்பு விகிதம் அது அந்த ஆற்றல் செயல்திறன் மாதிரி. அது 100% உங்க கையில இருக்கு. அதோட வெற்றியும் 100% நிச்சயம். இந்த ஒரு வரிதான் நிஜம். செல்வம்ங்கிறது நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்றது இல்ல, சம்பாதிச்சதுல செலவு போக எவ்வளோ மிச்சம் வைக்கிறீங்கன்றது தான். இதோட அர்த்தம் என்ன? நீங்க அதிக வருமானம் இல்லாம கூட பணக்காரர் ஆகலாம். ஆனா அதிக சேமிப்பு விகிதம் இல்லாம அது நடக்கவே நடக்காது. நல்ல வருமானம் வந்த பிறகும் நம்மள பலரால ஏன் சேமிக்க முடியல? சம்பளம் ஏற ஏற செலவு ஏறிக்கிட்டே போகுதா? பிரச்சனை உங்க வருமானத்துல இல்ல, நம்ம மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு. வாங்க அந்த உளவியல் தடைய உடைப்போம். இதோ அந்த ஷாக்கிங்கான உண்மை. சேமிப்புங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஈகோவுக்கும் நம்ம வருமானத்துக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான். நாம செய்யற பல செலவுகள் தேவைக்காக இல்ல, மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்றதுக்காக தான். நம்ம ஈகோ நம்ம வருமானத்தை சாப்பிட்டுடுச்சுன்னா சேமிக்கிறதுக்கு ஒண்ணுமே மிஞ்சாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இது ரொம்ப சிம்பிளான ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. முதல்ல மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறத நிறுத்துங்க. உங்க பணிவு அதிகமாகும்போது உங்க ஆசைகள் தானாவே குறையும். ஆசைகள் குறைஞ்சா செலவும் குறையும். இதுதான் அதிக சேமிப்புக்கான ஒரே வழி. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு சேமிச்சு என்ன கிடைக்க போகுது? ஒரு கார், ஒரு வீடு இல்ல? அதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த ஒண்ணு இருக்கு. சேமிப்போட உண்மையான பலன் நம்மள பலரும் கவனிக்க தவற ஒரு பெரிய பரிசு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்துக்கு வட்டியே வரலன்னு வச்சுக்குவோம். அதாவது 0% ரிட்டர்ன். அப்போ அந்த பணத்தோட உண்மையான பலன் என்ன? பதில், பணத்தை விட ரொம்ப மதிப்பு மிக்கது. இதோ அந்த மறைக்கப்பட்ட பலன்கள். சேமிப்பு உங்களுக்கு தர்றது பணத்தை இல்ல, நேரத்தின் மீதான கட்டுப்பாட்ட. அது ஒரு தனி கரன்சி மாதிரி. உங்களுக்கு பிடிக்காத வேலையை விட்டுட்டு வர்றதுக்கான சுதந்திரம், நல்ல வாய்ப்பு வர வரைக்கும் காத்திருக்கிற தைரியம், வாழ்க்கையில திடீர்னு வர பிரச்சனைகளை சமாளிக்கிற பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் தரது உங்க சேமிப்பு தான். இந்த சக்தி வாய்ந்த உருவகத்தோட முடிக்கலாம். நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் எதிர்காலத்திலிருந்து நேரத்தையும் சுதந்திரத்தையும் வாங்கி இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கே நீங்க கொடுக்கிற பரிசு மாதிரி. இதுதான் சேமிப்போட உண்மையான சக்தி. கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன்.
பணத்தை பத்தி யோசிக்கும்போது வெறும் கணக்கையும் லாஜிக்கையும் மட்டும் பார்க்காதீங்க, நம்ம மனசையும் உணர்வுகளையும் பாருங்க. ஏன்னா சில சமயம் பெஸ்டான நிதி முடிவுகள் கால்குலேட்டர்ல இருந்து வராது, நம்ம மனசுல இருந்து தான் வரும். இத பத்தி யோசிச்சு பாருங்க.